சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ சொல்லலாம் ஓஜி சிஎஸ்கே இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் டீம் டு டிஃபெண்ட் பிலோ 200 2026 ஐபிஎல்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிட்டு போங்க. என்னன்னு கேட்டால் பல பேர் பல குற்றச்சாட்டு வைக்கலாம். எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட பவுலிங் லைனப் இல்லை, பேட்டிங் மட்டும் தான் ஃபயர் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்துட்டு சொந்த கிரவுண்டில் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுறது ஒரு லோ ஸ்கோரு, அதேன்ட்டா ஒரு பவுலிங்கே இல்லைன்னு சொல்கிறவங்க முன்னாடி வந்துட்டு பவுலிங்கை வச்சு டிஃபெண்ட் பண்ணி காமிக்கிறதுலாம் வந்துட்டு அது ஒரு தனி பவர். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நேற்று சிறப்பான முறையில் அது சிஎஸ்கே வந்துட்டு பண்ணி முடிச்சாங்க. இதில் வந்துட்டு குறிப்பான முறையில் யாருக்கு வந்துட்டு நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு கேட்டால், ஸ்பின் அட்டாக்ல வந்துட்டு 100 அகமதும் தலைமை வந்துட்டு அக்கீல் செய்யணும். ஃபேஸில் வந்துட்டு பார்த்தா அன்சுல் கம்போத் சும்மா சொல்லக்கூடாது, தெரிய விட்டாப்ல. எப்பயும் போல வந்துட்டு கல் வந்து அள்ளி கொடுத்துருவான்னு எதிர்பார்த்தோம், இந்த வட்டம் அள்ளி கொடுக்கல. பயங்கரமாக சிக்கனமாகவே போட்டாரு, பயங்கரமான பவுலிங்கு. இன்னொரு பிளேயர் ஓவர் டன், அவர் ஒரு டன்னுக்கு மேலே கொடுத்துட்டாரு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு வர பேஸ் எதிர்பார்க்கவே இல்லை. சிஎஸ்கேல ஒரு பிளேயர் வந்துட்டு 151 போடுவாருன்னு கனவுல கூட நான்லாம் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு பிளேயர் வந்து இப்படி போட்டு இருக்காப்ல, தம்சம் பண்ணி சும்மா சொல்லக்கூடாது. ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிங்க. இட்ஸ் ஓகே, அடுத்தடுத்து வந்துட்டு கண்டினியூஸாக வின் பண்ணுவீங்க, உள்ள வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா தரமாக இருக்கும் நண்பர்களே.